ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வாசம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சட்னி விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 இட்லி தோசை சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் மல்லி சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, துருவி சேர்த்துக்கிட்டாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், ஒரு பூண்டு, சின்னதாக ஒரு துளி இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இவ்வளோ தாங்க சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதெல்லாமே அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லாம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, தேங்காவை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. இதை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு அரைங்க. ரொம்ப நேரம் ஓட்டுனீங்கன்னா சூடு ஏறிக்கும். அப்போ சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சம் விட்டு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தேங்காய் சட்னி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 3-4 தடவை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திரியாக தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். ஒரு 200 மில்லி தண்ணியில் மிக்சி ஜாரில் ஊற்றி அப்படியே அலசி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இட்லியும் சரி தோசையும் சரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போதும். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு ஒரு கிளறி வச்சுருங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் மல்லி இலை சட்னி ரெடி. இதுக்கு நம்ம கல் தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை சாப்பிடும்போது பார்க்கலாம். சுட கல் தோசையோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.